ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈவினிங் ரேஷ்மா தான் வந்து மோமோஸ் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு கோஸ் இருந்துச்சு, ஸ்வீட் கார்ன் இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணி அவள் தான் ரெடி பண்ணா. ஆமாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெஜ் மோமோஸ் தான். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து கேபேஜும் கார்னும் தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்து அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரத்துக்காக. அடுத்து வெங்காயம், கோஸு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கூட சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேப்சிகம், கார்ன் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் பெப்பர் சேர்த்துருக்கேங்க. ரெட் சில்லி சாஸ் வந்து அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆறின பிறகு தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. அதனால் அந்த ஆரத்துக்குள்ளே மாவு ரெடி பண்ணிடலான்றதுக்காக ரேஷ்மா தான் மாவெல்லாம் கரெக்டாக எடுத்துக்கிட்டா. ஆமாங்க, 1.5 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். நான் இந்த மெஷரிங் கப்பில் தாங்க அளந்து எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தேன். அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டா. அவள் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாவு பிசைஞ்சு எடுத்தது. இது வரைக்கும் மாவு பிசைஞ்சதே கிடையாது. அது அவள் ஒரு விளையாட்டுத்தனமாக மாவு பிசைஞ்சாங்க, ஆனால் கரெக்டாக பிசைஞ்சிருந்தா. ஆமாங்க, ஏதோ எனக்கு கைக்கு வந்த மாதிரி நானா ஏதோ பிசைஞ்சேன். அப்புறம் பாதிலே ஒழுங்காக பிசையல, அம்மா பிசைஞ்சு தந்தாங்க லைட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டோம். ஒரு 1/2 hour கழிச்சு கூட நம்ம வந்து செஞ்சோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் தான் வந்து திரட்டி கொடுத்தேன். அவளுக்கு திரட்டும் போது கரெக்டாக வரல, அதனால் நான் திரட்டிட்டு உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி நான் செஞ்சு பார்த்தேங்க. என்னால் அந்த மோமோஸ் மாதிரியான அந்த ஷேப்புக்கு எனக்கு வரல. எப்படி இருந்தாலும் சாப்பிட தான் போகிறோம், அதனால் எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நான் ரெடி பண்ணேன். ஆமாங்க, நாங்களும் இதோட இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். ஆனால் இந்த மோமோஸ் மட்டும் தான் படிக்க வருது. ஆனால் மற்ற எந்த ஷேப்புமே எங்களுக்கு வரலங்க ட்ரை பண்ணி பார்த்தாலும். அதனால் நமக்கு என்ன ஷேப்பில் வருதோ அந்த ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. எப்படி இருந்தாலும் பிச்சு தான் சாப்பிட போகிறோம். ஆமாம், உங்ககிட்ட கொழுக்கட்டை ஆச்சுன்னா அதுலேயும் போட்டு சாப்பிட வேண்டியது. ஓகே, எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். அதனால் நாங்கள் அப்படி தான் ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஆளில் வந்து ரைஸ் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன், வேக வச்சுட்டு. இதுக்கு முன்னாடி நான் கேட்டது எனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி லைட்டாக பிஞ்சு வேற வந்துருந்துச்சு. சரி, ஃபர்ஸ்ட் டைம் எனிவேஸ் ட்ரை பண்ணதில் ஓரளவுக்கு நல்லா வந்துருந்துச்சுங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. அந்த ஷேப் மட்டும் தான் எனக்கு கரெக்டாக வரல. மொத்தத்தில் ரொம்ப சூப்பராக மோமோஸ் ரெடி பண்ணி கொடுத்துருந்தா. ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கம்மான்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப நாளாக மோமோஸ் கடையில் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. கடைசியில் அவளே செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரொம்ப நல்லா செஞ்சுருந்தா ரேஷ்மா. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த வெஜ் மோமோஸை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு vlogல சந்திக்கலாம். தேங்க்யூ.